பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். என்ன துவாரகாதீசர் பாரிஜாத புஷ்பத்தை அக்காவுக்கு சூட்டினாரா? பாரிஜாத மலரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த புஷ்பம் இருக்கும் இடத்திலே அவர்களுக்கு எல்லா பெருமையோடு சுகங்கள், நலங்கள், புகழ்கள் இப்படி எல்லாமே கிடைக்கும் பூரணமாக. நித்திய இளமை வரம் பெற்று விட்டது. இது போல ஆகுமா தேவி? துவாரகாதீசரே அவர் கையால் ருக்மணிக்கு அந்த புஷ்பத்தை சூட்டிவிட்டார். இதை செய்து பிரபுவே தமது இரு மனைவியர்களுக்கு நித்திய இளமை தந்து விட்டார். ஆண்டவன் போட்டுவிட்ட முடிச்சை அவிழ்க்க முடியுமா தேவி? வாழ்க பிரபு, வாழ்க. நாராயண நாராயண. நாராயண நாராயண. பெருமை எடுத்துக் கொண்டாயே அப்போது. மாதா தந்த இளமைக்கு பெருமையின் எல்லைக்கே சென்றால் துவாரகாதீசர் ஏனடி இப்படி நடந்து கொண்டார்? சிலையாக நிற்காதே, திருப்பங்களில் ஏதோ இருக்கும். துவாரகாதீசரின் சதி இருக்கிறது இதிலே. இல்லை, துவாரகாதீசரின் சதி இல்லை. அளவிட முடியாத அன்பு அவருக்கு என்னிடத்தில். இப்படி அவரை பற்றி தவறாக நினைக்காதே. அப்படியானால் உனக்கே தரவில்லை பாரிஜாத மலரை. அது பற்றி நான் சொன்னால் உனக்கு கோபம்தான் வரும். ருக்மணியிடத்தில் தான் அவருக்கு அன்பு இருக்கிறது. கோபிக்காதே. நிறுத்து, இனி பேசாதே. உன் சிறுமை குணம் எனக்கில்லை. அவர் விரும்புவது என்னைத்தான். அதற்கென்ன ஆதாரம்? பூ ஏன் அங்கு போனது? தவறுதான். தவறை நான் திருத்துவேன். முடியுமா உன்னால்? அவர் ருக்மணிக்கு தந்தது ஒரு மலர்தான். இந்த பாமா மலருக்காக அந்த பாரிஜாத மரத்தையே இங்கு கொண்டு வரச் சொல்லுவேன். அன்பே, கேள்விப்பட்டது உண்மையா? மலருக்காக பாரிஜாத மரத்தையே கேட்கிறாய்? ஆம், பாரிஜாத மரம் வேண்டும். பாமா, பாரிஜாத மரம் தேவலோகத்துக்குத்தான் உரியது. ஆம், அப்படி ஒரு அதிசய மரம் இப்பொழுதே தேவலோகத்திலிருந்து வரவழைக்க வேண்டும். மறுக்காதீர்கள். சத்யபாமா,
சத்யபாமா, எப்போதும் நீ மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். அப்படி நீ இருப்பதற்காக நான் எதையும் செய்வேன். இப்படி போதும், எதற்கு இந்த பேச்சு? நான் முறைமீறி எதையும் கேட்கவில்லையே. மனசாட்சி இல்லாத உங்களிடம் பாமா நான் கேட்டது ஒரு பாரிஜாத மரம்தான். போங்கள். மயக்கும் உங்கள் புன்னகையில் மயங்க மாட்டாள் இந்த பாமா. பசப்பு வார்த்தைகளால் என்னை திசை திருப்பாதீர்கள். பொய் எதற்கு? அன்பே, நீங்கள் அநீதி இழைத்து விட்டீர்கள். அநீதியா? பார் என்னை பார்த்து நீ சொல்கிறாயா பாமா? ஆம் துவாரகாதீசரே, ஆம். தாங்கள் இழைத்தது அநீதி மட்டுமல்ல, அக்கிரமமும் கூட. அக்கிரமமா? அதுவும் பாமாவுக்கு? சிரிக்காதீர் வாசுதேவரே. போதும், ஏன் நடிக்கிறீர்கள்? கோபத்தை தூண்டினால் கொதிக்காமல் நான் என்ன செய்வது? பாமாவின் கோபம் நித்திய அனுபவம். இப்படி பொங்குவாய் என்று தெரிந்துதானே மெல்ல உன் பக்கம் வந்து அதோடு உனக்கு புரிய வைக்க. போதும், இந்த பொய்யான வார்த்தைகளை வேண்டாம். முழு கதையும் தெரியும். நாடகமாடி நம்ப வைக்க நடிப்பது கூட. இவ்வாறு நீ சொன்னால் உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை என்றாகிறது. நம்பிக்கை இருந்தது. நம்ப வைத்து என்னை நீங்கள் ஏமாற்றியதால் அது அழிந்தது. ஏமாற்றினேன் என்கிறாயா? சொல்வது பாமாவா? உன்னை ஏமாற்றி விட்டால் என்ன கிடைக்கும் எனக்கு? மனமெனும் இந்த மாளிகை பாமாவுக்காக. என் உயிர் எல்லாம் நீ. அப்படி இருக்க எப்படி உன்னை நான் ஏமாற்ற முடியும்? நல்லவர் போல் பேசுவது இனி நடக்காது. மற்றவரை நம்ப வைத்து மனம் போல் காரியத்தை சாதிப்பதில் நீங்கள் வல்லவர். இனிப்பாக பேசினால் நான் முன்போல் ஏமாறவே மாட்டேன். தெரிந்து கொள்ளுங்கள் துவாரகாதீசரே. சரி பாமா, அதை விடு. இப்போது நான் என்ன செய்ய? நீங்கள் அந்த பாரிஜாத மரத்தை இங்கே கொண்டு வந்து எனக்கு மட்டும்தான் அதை தர வேண்டும். கிருஷ்ணா